Hello friends, welcome to Sandhya's Tailoring World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டன் பீஸ் எப்படி வைக்கணும் அப்படின்றது தான். ஆல்ரெடி உங்களுக்கு ஹூக் பீஸோட இது வந்து எப்படி ஜாயின் பண்ணனும்ன்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி கிளாத்தை வந்து ப்ளவுஸ்க்கு ஃபினிஷிங் ஆன பிளேஸ்க்கு அடிபக்கமா வச்சு அதை வந்து சைடுல ஃபினிஷ் பண்ணி மேலே கொண்டு வர மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் வந்து இப்படி மடிச்சிட்டு இப்போ வெச்சு நம்ம அப்படியே ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணி இப்போ இப்படி ஸ்டிட்ச் பண்ணுறோம். இப்போ அடிப்பக்கத்துலேருந்து தான் வச்சு தைக்கிறோம், மேலேருந்து வச்சு தைக்கல. துணியை அடியில் வச்சு இந்த துணியை ஃபினிஷிங் பண்ண துணியை மேலே வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுறோம். கீழே மட்டும் ஒரு மடிப்பு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கீழே பார்த்திங்களா அந்த ப்ளீட்ஸ் மாதிரி வச்சதுனால இப்போ நாம் வந்து வெளியில் எடுக்கிறப்போ கீழே வந்து மடிப்பு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம பட்டன் பீஸ் வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதை நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி மடித்து இன்னொரு ஃபோல்டிங்கு அந்த தைச்ச இது மேலேயே வச்சு தைக்கணும். கீழே வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அந்த மடிப்பு மாதிரி வச்சு திருப்புறப்போ பிசுறு இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணாலே போதும். இப்போ இதை நம்ம ரெட்டையாக நல்லா மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எங்கே ஸ்டிச் பண்ணமோ அதே இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த சைடு மடிச்சிருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தைக்கணும். இப்போ கீழே இருக்கிற அந்த ஃபோல்டிங்கை முடிச்சாச்சு. இப்போது நம்ம அப்படியே இந்த லாங்காக சைடு ஃபினிஷிங் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இந்த கிளாத் வந்து அடிப்பக்கத்துலேருந்து நம்ம சேர்த்தி ஒரு ஃப்ளிப்பு மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வச்ச இந்த ஹூக் பீஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காது. இது வந்து அடியில் ஃபோல்டிங்காக தான் நம்ம கொண்டு போயிருப்போம். இது வந்து கீழேருந்து வச்சு மேலே கொண்டு வந்திருக்கோம். இதுதான் வந்து பட்டன் பீஸோட ஃபினிஷிங். இது வந்து ஹூக் பீஸோட ஃபினிஷிங். பாருங்கள், இதில் அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த ஃப்ளிப்பு வந்திருக்கு. இது அன்றைக்கி நம்ம தைச்ச ஹூக் பீஸோடது. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து நான் காமிச்சிட்டேன். இது சேம் மெத்தடில் தான் நம்ம டாட்ஸ் அடித்து பெல்ட் வச்சு எல்லாமே தைச்சிருக்கோம். ஒன்லி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பட்டன் பீஸ் வைக்கிறதுல மட்டும்தான். அந்த கீழேருந்து மேலே கொண்டு வந்து ஃப்ளிப்பு மாதிரி வைக்கணும். அதில் வந்து மேலேருந்து கீழே கொண்டு போய் ஃபுல்லாகவே பேக் சைடில் வச்சு ஃபினிஷ் பண்ணணும் ஹூக் பீஸில். இது ரெண்டும் தான் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பட்டன் பீஸ் மட்டும் இதில் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போது அதே மாதிரி அந்த பெல்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பட்டன் பீஸுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஹூக் பீஸு. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஃபினிஷிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் பார்ட் எப்படி தைக்கலான்றதை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.